ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலக்கல் கிச்சன். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு கொழுக்கட்டை ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பவுலில் நம்ம இப்போ கொஞ்சம் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நான் 1 கப் அளவு. அதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். பால் மாதிரி பச்சரிசி மாவு எடுத்துருக்கோம். இப்போ பிசைஞ்சிட்டோம். இதை நல்லா போல் பண்ணி உருண்டையாக ஒரு பந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாவுலாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை குட்டி குட்டியாக நம்ம இப்போ பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். நீளமாக வேணும்னா நீங்கள் நீளமாக ஊட்டிக்கலாம். பால்ஸ் மாதிரி வேணும்னா பால் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நான் கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு 3 கிளாஸ் இல்லை 4 கிளாஸ் வாட்டர் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுடுங்க. அந்த கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கொழுக்கட்டையெல்லாம் அதில் நம்ம போட்டுடலாம். கரைஞ்செல்லாம் போகாது, பயப்படாதீங்க. கொழுக்கட்டை எல்லாத்தையும் நம்ம உருட்டி வச்சுருக்க எல்லாமே நம்ம கொதி வந்தோடனே அதில் போட்டுட்டு வேகட்டும். அது வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா போடுங்க. மொத்தமாக போட்டாலும் சரி, அப்போ ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் இப்போது ஒரு பிஞ்ச் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். வாசத்துக்கு ரொம்ப வாசமாக இருக்கும் பால் கொழுக்கட்டைக்கு ஏலக்காய் சேர்க்கும்போது. இப்போ அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டு தண்ணியில் கரைச்சிட்டு அந்த நம்ம ஏற்கனவே கொதி வந்த கொழுக்கட்டையோடு இதை சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுடலாம். லிட்டு போட்டு கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. கரண்டி வச்சு ஒரு கிளறிக்கலாம். பாருங்கள், மணியாக கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பால் கட்டும் கொஞ்சம் நல்லா உள்ளெல்லாம் இன்சைட் நல்லா வேகணும். இது நல்லா திக்காகிடும். போட்டோடனே மாவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி ஊற்றி இருக்கிறதுனால ஒரு கொதி வந்தவுடனே அடுத்த கொதியிலே பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள், பபிள்ஸ்லாம் எவ்வளோ திக்காகி வருது பாருங்கள். இந்த மாதிரி திக்காகிடும். இப்போ தேங்காய் தூள் இதை நம்ம தூவிக்கலாம். தேங்காய் போடும்போது ரொம்ப வாசமாகவும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தேங்காயெலாம் பாருங்கள் தூவுனது எல்லாம் மேலே அப்படியே அழகாக சூப்பராக இருக்குது. இப்போ நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பாகு நான் கொதிக்க வச்சுருக்கேன். அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாகு கரைச்சல ஸ்வீட்டுக்காக வெல்லம் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுத்துனது பாகு இது கூட சேர்த்து நம்ம ஒரு கொதி விடலாம். நீங்கள் உங்களுக்கு வெல்லம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், சுகர் சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி வெல்லம் சேர்த்து பண்ணியிருக்கேன். ரொம்ப ருசியாக இருக்கும் பால் கொழுக்கட்டையில் வெல்லம் சேர்த்து பண்ணும்போது. பாருங்கள், அழகாக சூப்பராக நமக்கு கிடச்சிருக்கு பால் கொழுக்கட்டை. இன்னும் ஒரு 5 or 10 மினிட்ஸ் நம்ம விட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நல்லா இதோட கன்சிஸ்டன்சி அப்படியே நல்லா திக்னஸாகவும் ஆகிடும். அதே போல் நல்லா கொழுக்கட்டை உள்ளவும் நல்லா வந்திருக்கும். இது ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கொழுக்கட்டை மாவு வீட்டில் எல்லோரும் வாங்கி வச்சுருப்போம். அரிசி மாவில் ஈஸியாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கலக்கல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.